ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சென்னை ஸ்டார் கிச்சனில் இன்றைக்கி ரமதான் க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு மோப் பண்ணிவிட்டேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மோப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, மிரர் எல்லாமே தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா என்னால் நான் ரொம்ப டீப் க்ளீனிங் தான் பண்ணேன். ஆனால் என்னால் அதெல்லாம் லாங் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போ நான் ஒவ்வொரு இதில் இப்போ ஃப்ரிட்ஜ் அடுத்த இதாக இருந்துச்சு, அதையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒவ்வொரு இதில் பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வெளியே அப்படியே வைக்கக்கூடாது, பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இப்போ எவ்வளோ ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ்லாம் கிடைக்கிது, ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம். நீங்கள் அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. இது எல்லாமே மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு நான் மசாலா ப்ராடக்ட் எல்லாமே க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் மேலே ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நான் எடுத்து மாற்றி வச்சிட்டேன். மோஸ்ட்லி நிறையா நான் ஹோம் சென்டரில் அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தது எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். கஸ்தூரி மெட்டி நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது கொஞ்சம் ட்ரைனஸாக இல்லாமல் இருந்துச்சு. அதை கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணி வச்சிட்டேன். எல்லாத்துலேயும் நான் எதுக்கு பேர் எழுதி வச்சுருக்கேன்னா, சம்டைம்ஸ் வெளியே யாரோ குக் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய மாட்டுது, அதுக்காக நான் அதை எழுதி வச்சுருக்கேன். அவங்க பார்த்து அதை எடுத்துப்பாங்க, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சன் பார்க்கவே சூப்பராக இருக்கும். நம்ம குக் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். பாய். வெல்கம் டு ரமதான்.